ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிச்சன் வீடியோ இல்லைங்க. இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாத்துக்கும் பிடித்தமான விலாக் வீடியோ பார்க்க போகிறோம். அழகான அந்தமான் தீவு பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாங்க. அந்தமானில் மொத்தம் பார்த்திங்கன்னா 500க்கும் மேற்பட்ட தீவுகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் 37 தீவுகளில் மட்டும்தான் மக்கள் வசிச்சிட்டு இருக்காங்கங்க. 6 தீவுகள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்தமானில் எல்லா ஏரியாக்களும் சுத்தமாக இருக்குங்க. நம்ம இன்றைக்கி அந்தமானில் சுற்றி பார்க்க போகிற இடங்கள் பற்றி நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். ரோஸ் ஐலாண்ட், நார்த் பே ஐலாண்ட், மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட், ஹேவ்லாக் பீச், அந்தமான் ஜெயில், பேரட்டாங் ஐலாண்ட். அந்தமானில் இருக்கக்கூடிய ஒரு தீவுக்கும் ஒரு சிறப்புகள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அதை பற்றின சுவாரஸ்யமான சில தகவல்களும் இருக்குது. இது நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண் மேகாஸ் கிச்சன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சரண் மேகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அந்தமானோட டிரான்ஸ்போர்ட் பற்றி நம்ம பார்த்துடலாம். அந்தமானுக்கு 2 வழி போக்குவரத்து இருக்குங்க. ஒன்று ஷிப்பில் போகலாம், இல்லை ஃப்ளைட்டில் போகலாம். ஷிப்பில் போனீங்க அப்படின்னா சென்னையிலேருந்து போர்ட் பிளேயருக்கு 3 நாள் 2 நைட் ஆகுங்க. போர்ட் பிளேயர் அப்படின்றது நம்ம ரீச் ஆகக்கூடிய பிளேஸ், அதுதான் அந்தமானோட கேபிட்டலுங்க. ஃப்ளைட்டில் போனீங்க அப்படின்னா பாஸ்போர்ட் தேவையில்லை, வீசா தேவையில்லை, ஒன்லி ஐடி ப்ரூஃப் இருந்தால் போதுங்க. 2.5 மணி நேரத்தில் நம்ம அந்தமானை ரீச் பண்ணிடலாம். ஃப்ளைட்டில் போனாலும் சரி, நம்ம ஷிப்பில் போனாலும் சரி, நம்ம லேண்ட் ஆகக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா போர்ட் பிளேயர், அந்தமானோட கேபிட்டலில் தாங்க நம்ம லேண்ட் ஆக போகிறோம். ஸோ இங்கே ஃபுட்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம நார்மல் ஃபுட்டு தாங்க. இப்போ நீங்கள் கிராஸ் ஆகும்போது பாருங்கள், அழகாக குட்டி குட்டியாக தீவு தெரியுது பாருங்கள். ஃப்ளைட்லேருந்து நம்ம கீழே பார்க்கும்போதே தெரியுது. நாங்கள் அதிகாலை நேரத்தில் அங்கே ரீச் பண்ணிகிட்டு இருந்தோம், அதனால் உங்களுக்கு கொஞ்சம் ஃபாகியாக தெரியும். அதே மாதிரி அங்கே ஒரு இடத்துக்கு நம்ம போகிறதுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளமும் கிடையாது. எல்லா லாங்குவேஜ் பேசுகிறவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி ட்ராவல் ஏஜென்சி புக் பண்ணி நீங்கள் போனீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு தீவுகளுக்குள்ளே போகிறதுக்கும் பாஸ் வாங்க வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது. டிக்கெட், ரிட்டன் டிக்கெட் எடுக்கணும், அதெல்லாமே அவங்க இன்சார்ஜ் எடுத்துக்குவாங்க. அவங்க ரொட்டீனாக அதை பண்ணுறதுனால நம்ம சேஃபாக போயிட்டு வந்துடலாம். அவங்களே கைடும் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ ஒரு தீவை பற்றின இன்ஃபர்மேஷன் நமக்கு கைடு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி நம்ம அங்கே போய் ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா ஒரு தீவுக்கும் நம்ம சுற்றி பார்க்க போகிறதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கடல் வழியில் தான் எல்லாத்துக்குமே போக்குவரத்து அங்கே போய் நம்ம பண்ண போகிறோம். ஸோ லைஃப் ஜாக்கெட் போட்டு நல்லா சேஃபாக நம்மளை கூப்பிட்டு போகிறாங்க. போட் மூலிமா அல்லது க்ரூஸ் மூலிமா நம்ம ஒரு ஏரியாவுக்கும் நம்ம ட்ராவல் பண்ணி ஒரு தீவுக்கும் நம்ம போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்ம போர்ட் பிளேயர் ரீச் பண்ணிட்டோம். அழகாக தெரியுது பாருங்கள், ஏர்போர்ட் ரீச் பண்ணியாச்சுங்க. சென்னை ஏர்போர்ட்லேருந்து போர்ட் பிளேயருக்கு உங்களுக்கு டெய்லியுமே ஃப்ளைட் இருக்குங்க. ஸோ நீங்கள் ஒரு 3 months முன்னாடி புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிக்கெட் செலவும் குறையும், உங்களுக்கு டிக்கெட்டு ஈஸியாக கிடச்சிடும். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நார்த் பே ஐலாண்ட் பற்றியும் ரோஸ் ஐலாண்ட் பற்றியும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ எல்லா ஐலாண்ட் பற்றியும் ஒரே வீடியோவில் போட முடியாதுங்க. நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நார்த் பே ஐலாண்ட் மட்டும் போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க. நம்ம அந்தமானோட கேபிட்டல் போர்ட் பிளேயர் ஏர்போர்ட்டை ரீச் பண்ணிட்டோம். இந்த வீடியோவில் நம்ம பார்த்திங்கன்னா நார்த் பே ஐலாண்ட், ரோஸ் ஐலாண்ட் பற்றி பார்க்க போகிறோங்க. நார்த் பே ஐலாண்டில் நிறைய சி ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அந்த சி ஆக்டிவிட்டீஸில் நம்ம கலந்துக்கணுன்னா இங்கே நம்ம டிக்கெட்டெல்லாம் வாங்கிட்டு போயிடணும். அதோட டிக்கெட் வாங்குகிற கவுண்டரெல்லாம் இங்கே தான் இருக்குது பாருங்கள். சுனாமிக்கான நினைவு சின்னம் கூட இங்கே வச்சுருக்காங்க. அதே மாதிரி டிக்கெட் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன சி ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, அதுக்கு எவ்வளோ பேமெண்ட்டு, அப்புறம் அதுக்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், சில மெடிக்கல் கண்டிஷன்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே கைடு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நம்ம அதை அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் டிக்கெட் வாங்கினோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஆக்டிவிட்டிஸ், சி ஆக்டிவிட்டீஸ் பார்த்திங்க அப்படின்னா சீ வாக், ஸ்கூபா டைவிங், ஸ்னோர்க்லிங், கிளாஸ் பாட்டம் போட், அந்த மாதிரி நிறைய இருக்குங்க. ஸோ நம்ம கைடு எக்ஸ்பிளைன் பண்ணுறது நம்ம கேட்டுட்டு போயிட்டு நமக்கு எது ஃபேவராக இருக்கோ அது நம்ம டிக்கெட் வாங்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம ட்ராவல் பண்ணுற வழியில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நார்த் பே ஐலாண்ட் போகிறதுக்கு முன்னாடி ரோஸ் ஐலாண்ட் இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு ரோஸ் ஐலாண்டை பார்த்துட்டு அடுத்து தான் நம்ம நார்த் பே ஐலாண்ட் போகிறோம். இங்கே கைடோட கைடன்ஸில் நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், சேஃபராகவும் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே போகும்போது கூட நம்ம ட்ராவல் பண்ணி போகும்போது நமக்கு சொல்லுவாங்க ரோஸ் ஐலாண்டுக்கு நமக்கு கொடுக்குற டைம் பார்த்திங்கன்னா 1 hour கொடுப்பாங்க. அந்த 1 hour நம்ம பார்த்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ஆகணும். அதே போட் தான் நம்மளை நார்த் பே ஐலாண்ட் கூப்பிட்டு போவாங்க. ஸோ பாருங்கள், நம்ம ரோஸ் ஐலாண்டை ரீச் பண்ணிட்டோம். இந்த ரோஸ் ஐலாண்ட் பார்த்திங்க அப்படின்னா போர்ட் பிளேயர்லேருந்து ஜஸ்ட் ஒரு 15 minutes ட்ராவலிங்லேயே இருக்குங்க.
ரோஸ் ஐலாண்ட் அப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் தங்கியிருக்கக்கூடிய இடமா இருந்தது. இதில் நிறைய ஓல்டு பில்டிங்ஸ், அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்த சர்ச், ஸ்விம்மிங் பூல், கிளப் ஆஃபீஸ், ஷாப், ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி நிறைய இதில் இருக்குங்க. அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இங்கே பெருசாக மக்கள் யாரும் வாழ்கிறதில்ல. இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இருக்கிறதுனால நம்ம போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வந்துடுவோம். அங்கே யாரும் தங்குறதில்ல. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஐலாண்ட் பற்றின டீட்டெயில்ஸ், அந்த ஐலாண்டில் எவ்வளோ ஜியாகிரஃபி, அந்த ஐலாண்ட் எவ்வளோ நீட்டம், எவ்வளோ பிரெத் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சில டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி இந்த ரோஸ் ஐலாண்ட் பார்த்திங்க அப்படின்னா கடந்த 2019 ஆண்டு தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஐலாண்டாக பேர் மாற்றிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது உடனே அவர் தாங்க ஃபஸ்ட் இங்கே வந்து கொடி ஏற்றினார். நம்ம தேசிய கொடி ஏற்றினதுனால அவரோட நினைவாக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஐலாண்ட் அப்படின்னு பேர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. நம்ம பிரதமர் மோடி அவர்களால் இந்த பேர் மாற்றம் செய்யப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ரோஸ் ஐலாண்டில் பார்த்திங்க அப்படின்னா மயில், மான், முயல் இந்த மாதிரி எல்லாமே நம்ம இங்கே ஈஸியாக பார்க்க முடியுங்க. ஆங்கிலேயர்கள் அவங்க தங்கியிருக்கும் போது அவங்களோட பொழுதுபோக்குக்காக நிறைய வகையான மான்கள், அதாவது நிறைய வெரைட்டி ஆஃப் மான் வகைகளை வந்து இங்கே கொண்டு வந்து விட்டுருக்காங்க. அவங்க ஃப்ரீ டைமாக இருக்கும் போது அதை வேட்டையாடுறதுக்காக தான் அவங்க இதை கொண்டு வந்து இங்கே விட்டுருக்காங்க. அதுவும் முக்கியமாக என்னென்னா அந்த மான்களை வேட்டையாடுறதுக்கான மிருகங்கள் எதுவும் இந்த தீவில் இல்லாததுனால அவங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த தீவில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன வசதிகள் தேவையோ எல்லாமே கைதிகளை வச்சு அந்த கட்டடங்கள்லாம் கட்டிட்டாங்கங்க. மொத்தம் ஃபஸ்ட்டு அவங்க வரும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 200 கைதிகளோடு வந்தாங்க. அதுக்கப்புறம் கைதிகளோட எண்ணிக்கை கூடி போகிறதுனால இங்கே தங்குறதுக்கு இட வசதி பத்தாதனால அவங்க போர்ட் பிளேயரில் சிறைச்சாலை ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது வாட்டர் பிளான்ட். அவங்களே வந்து வாட்டர் டிஸ்டிலிங் பிளான்ட் வந்து போட்டிருக்காங்க. இங்கே செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் பார்த்திங்க அப்படின்னா கைதிகளை வச்சு தாங்க அவங்க வேலை செஞ்சுருக்காங்க. இந்த தீவை சுத்தம் பண்ணதும் அவங்க தான். அதே மாதிரி இங்கே வச்சுக்கிட்டு அவங்கள வந்து சிறைச்சாலையை கட்டடம் கட்டுறதுக்கும் இந்த கைதிகளை தான் பயன்படுத்திக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த ரோஸ் ஐலாண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்விம்மிங் பூல், கிளப், அவங்க தங்கிறதுக்கான இடம், ஷாப், சர்ச், அது மட்டும் இல்லாமல் அவங்க தலைமை நிர்வாக அலுவலகங்கள் கூட இங்கே தாங்க அவங்க வச்சுருக்காங்க. இப்போ வந்து இது இந்தியன் நேவியோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது. பாருங்கள், இதுதாங்க சர்ச், ரோஸ் ஐலாண்டில் இருக்கக்கூடிய சர்ச்சு. இதுதான் ஆஃபீஸ் அண்ட் குவார்டர்ஸ். அவ்வளோதாங்க, ரோஸ் ஐலாண்ட் பற்றி நான் எல்லாமே தெரிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. இப்போ நம்ம ரோஸ் ஐலாண்ட்லேருந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரோஸ் ஐலாண்ட்லேருந்து நம்ம இப்போது நார்த் பே ஐலாண்டுக்கு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அந்தமானில் பார்த்திங்கன்னா நிறைய தமிழ் படம் ஷூட்டிங் எடுத்திருக்காங்கங்க. சிறைச்சாலை, அப்புறம் கடல், காக்க, இப்போ ரீசெண்டாக வந்த 96 படம், இது எல்லாமே அந்தமானில் தாங்க ஷூட் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக சிறைச்சாலை படத்தில் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே ஃபுல்லாக அந்தமான் ஜெயில், அதை சுற்றி உள்ள ரோஸ் ஐலாண்ட் இந்த மாதிரி எல்லாமே நல்லா காமிச்சிருப்பாங்க. நம்ம இப்போ நார்த் பே ஐலாண்டுக்கு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோங்க. நார்த் பே ஐலாண்ட்லேருந்து நான் ட்ராவல் பண்ணும்போது காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது ரோஸ் ஐலாண்டோட வியூ. ஆக்சுவலி ரோஸ் ஐலாண்ட்லேருந்து நார்த் பே ஐலாண்டுக்கு ட்ராவல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 ஹவருக்கு மேலே வருங்க. ட்ராவலிங்கில் கூட நமக்கு போட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அங்கே இருக்க கைடு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்போ நம்ம போகிற ஐலாண்ட் வந்து நார்த் பே ஐலாண்ட், அந்த ஐலாண்டில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே அவங்க தெளிவாக உங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு ட்ராவலிங் கூட போர் அடிக்காதுங்க. அதே மாதிரி இந்த நார்த் பே ஐலாண்டோட வியூ பார்த்திங்க அப்படின்னா உங்களோட இந்திய ரூபாயோட 20 ரூபா நோட்டு பாருங்கள். இதுதான் நார்த் பே ஐலாண்டு. அந்த 20 ரூபா நோட்டில் வர இந்த பின்பக்கம் வர பிக்சர் தாங்க இது. அதோட சிறப்புன்னே சொல்லலாம். இதை நார்த் பே ஐலாண்டோட சிறப்புன்னு சொல்லலாம். அங்கே தண்ணி ரொம்ப கிளியராக இருக்கும். எல்லா ஐலாண்டுக்கும் டைமிங்ஸ் கொடுக்குற மாதிரி இந்த நார்த் பே ஐலாண்டுக்கும் நமக்கு 3 மணி நேரம் தாங்க கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம சுற்றி பார்த்துட்டு ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துடணும். அதே மாதிரி இங்கே கடைகள் பார்த்திங்க அப்படின்னா கைவினை பொருட்கள், அதாவது சங்கு, வலம்புரி சங்கு இந்த மாதிரி, அப்புறம் முத்தில் செஞ்சது, இந்த மாதிரி கைவினை பொருட்கள் நிறைய கிடைக்கிது. மற்ற பொருட்கள்லாம் பெருசாக இங்கே வாங்குறதுக்கு எதுவும் இல்லைங்க. இதுதான் மெயின். இங்கே பாருங்கள், ஸ்கூபா டைவிங்க்கு அங்கே ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்காங்க. மெடிக்கல் ஃபிட்னஸ் எல்லாம் இருக்கவங்க ஸ்கூபா டைவிங் புக் பண்ணியிருக்காங்க. அங்கே கரையிலே வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு தான் கடலுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. கடலுக்குள்ளே போகும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கூட ஒருத்தர் வருவார், அப்புறம் ஃபோட்டோகிராஃபர் வருவார். அவர் ஷூட் பண்ண வீடியோ தான் இது நமக்கு.
பாருங்கள் பவளப்பாறைகள்லாம் காமிச்சிருக்காங்க. கூட நமக்கு ஒரு கைடு கூட வருவாங்க, கடலுக்குள்ளே வருவாங்க. பவளப்பாறைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு கூட உயிர் வாழக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. மீன்களோட வீடுகள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. மீன்கள் அதுள்ள பூந்து வரும். அதே மாதிரி அந்த பவளப்பாறைகளுக்கு உயிர் இருக்குன்னு கூட கண்டுபிடிச்சிருக்காங்கங்க. இதெல்லாம் நம்ம போய் தொட்டு பார்த்துட்டு வரலாம். அதுதான் இதில் ஹைலைட்டு. அதே மாதிரி நமக்கு சைன் லாங்குவேஜ் கூட கற்று தந்துடுவாங்க. நமக்கு ஏதாவது ப்ராப்ளம், ஏதாவது நமக்கு ட்ரபிள், அன்ஈஸியாக இருக்குது அப்படின்னா நம்ம சைன் லாங்குவேஜ் காமிச்சோம் அப்படின்னா நம்மளை மேலே தூக்கிடுவாங்க. பாருங்க, நான் சொல்லியிருந்தேன்ல அந்த சயின்ஸ் அவங்க பண்ணி காமிக்கிறாங்க பாருங்க. வண்ண மீன்கள்லாம் இருக்கு. அடுத்து இந்த ஸ்கூபா டைவிங்குள்ள தண்ணியில் நனைஞ்சு இவ்வளோ தூரம் போக முடியாதவங்க, அதாவது வயசானவங்க, குழந்தைங்க, இல்லை மெடிக்கல் அன்ஃபிட்டில் இருக்கவங்க, அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கிளாஸ் பாட்டம் ரைடு போகலாங்க. இது வந்து டால்ஃபின் போட்டுன்னு கூட சொல்லுவாங்க. இதில் நம்ம தண்ணியில் நலையாமலே கீழே வந்து கிளாஸ் பாட்டம் இருக்கும். அந்த போட்டில் சுற்றிலும் நம்ம லைஃப் ஜாக்கெட் போட்டு உட்கார வச்சுட்டு நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. இந்த மாதிரி பவளப்பாறை, வண்ண மீன்கள் பார்க்குறதுக்காக நம்மளை கூப்பிட்டு போவாங்க. அப்போ போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கூட ஒரு கைடு வருவாருங்க. அவர் நல்ல நமக்கு ஒரு ஸ்டேஜ் அங்கே போகும்போதும் கிராஸ் பண்ணும்போது அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வருவார் உங்களுக்கு. அதுக்கு சார்ஜ் பார்த்தீங்கன்னா 1800 வாங்குறாங்க. ஸ்கூபா டைவிங் சார்ஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3500 வாங்குறாங்க. அந்த 3500க்கு அவங்க அந்த வீடியோ கிளிப்பிங் கொடுத்துருவாங்க. நம்ம உள்ளே இருக்க வீடியோ கிளிப்பிங்கை அவங்க கொடுத்துருவாங்க நமக்கு. பாருங்கள், இதில் நம்ம பார்த்துட்டே வரும்போது நம்ம கிராஸ் ஆகும்போது பவளப்பாறைகள், வண்ண மீன்கள் வந்துச்சு அப்படின்னா நமக்கு கைடு வந்து அதை சொல்லி காமிப்பாங்க. இந்த இடத்துல இருக்குது, இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அவங்க ஒரு லொக்கேஷன் கிராஸ் பண்ணும்போது அவங்க இது என்னென்னு சொல்லிகிட்டே வருவாங்க உங்களுக்கு. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்கூபா டைவிங்னா நம்மளே போய் நேரில் போய் தொட்டு பார்க்குற அளவுக்கு இருக்கும். இதில் வந்து நம்ம ஜஸ்ட் அப்படியே பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். நார்த் பே ஐலாண்டுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்க அப்படின்னா கலர்ஃபுல் கோரல் ஐலாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கோரல் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பவளப்பாறைகள். இதில் இருக்கக்கூடிய சீ ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அந்த பவளப்பாறைகளும் வண்ண மீன்களையும் பார்க்கறதுக்காக மட்டும்தான் பேஸ் பண்ணியிருக்குங்க. பாருங்கள், மீன்கள்லாம் தெரியுது பாருங்கள். இது போல் நிறைய சீ ஆக்டிவிட்டீஸ் இருக்குங்க. நாங்கள் போகும்போது இந்த 2க்கு தான் அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ மற்ற ஆக்டிவிட்டீஸ் நான் உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்க முடியல. நம்ம அவ்வளோதான், அந்த ஆக்டிவிட்டீஸ் முடிச்சுட்டு அந்த ஐலாண்ட்லேருந்து ரிட்டன் போயிட்டுருக்கோம். ரிட்டன் போகிறதும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்த போட்லேயே தான் போர்ட் பிளேயருக்கு நம்ம ரிட்டன் ஆகிட்டுருக்கோம். நம்ம ரிட்டர்ன் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கப்பல்கள் பார்க்க முடியும், போர்ட் பார்க்க முடியும். அதே மாதிரி நம்ம இந்த நார்த் பே ஐலாண்டுக்கும் ரோஸ் ஐலாண்டுக்கும் ஒரு நாள் பிளான் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டே ஃபுல்லாக கரெக்டாக இருக்குங்க. இதுக்கடுத்து நிறைய தீவுகளை பற்றி நம்மளோட அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் அதனோட சிறப்பு அம்சங்களை பற்றியும் நம்ம பார்க்கலாம். இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.